நமது ஈரோடு தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களோடு தொலைபேசியிலே நான் பேசுகிற பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த விவசாயிகளுக்காக அவர் சொல்லியிருக்கிறார். கடந்த 6 மாத காலமாக இந்த ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனை. இரவு நேரத்திலே வெறிநாய்கள் பட்டியிலே புகுந்து ஆடுகளை 6 மாதம் 1 வருடம் கஷ்டப்பட்டு வளர்த்திய விவசாயிகள் அந்த 1 வருட காலம் அந்த பட்ட கஷ்டத்திற்கு பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த வெறிநாய்கள் ஒவ்வொரு பட்டியிலும் புகுந்து எல்லா ஆட்டையும் கடித்து கிட்டத்தட்ட 100கணக்கான ஆடுகள் இந்த பகுதியில் இறந்து அந்த பொதுமக்கள் இந்த சாலை மறியலிலே கூட ஈடுபட்டு அதற்கு பின்னால பேச்சுவார்த்தை நமது அண்ணன் முத்துசாமி அவர்கள் நேரடியாக வந்து அந்த விவசாயிகளை சமாதானப்படுத்தி இதை முதலமைச்சரிடத்திலே நான் எடுத்துச் செல்லுகிறேன். இனிமேல் ஈரோடு மாவட்டத்தில் இந்த வெறிநாய் கடியால் எந்த இடத்திலே ஆடுகள் கொல்லப்பட்டாலும் அதற்கு அரசாங்கம் உடனடியாக இழப்பீடு தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை சட்டமன்றத்திலே எடுத்துச் சென்று இன்றைக்கு ஒரு அற்புதமான அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்போடு நான் ஒரு நல்ல செய்தியோடு இங்கு வந்திருக்கிறேன். இனிமேல் வெறிநாய் கடியால் ஒரு விவசாயினுடைய ஆடு இறந்து விட்டால் ஒரு ஆட்டுக்கு 6000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நமது முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இதே ஒரு மாட்டை கடித்துக் கொன்று விட்டால் 36,000 ரூபாய் இந்த மாட்டுக்கு இழப்பீடு வழங்கப்படும். ஒரு விவசாயிக்கு கோழி கூட இன்றைக்கு ஒரு இழப்பீடு ஏற்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி ஒரு கோழி இறந்து விட்டால் அந்த கோழிக்கும் 200 ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆக இந்த அரசு எப்படியெல்லாம் சிந்தித்து இந்த மக்களை காக்கக்கூடிய அரசாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு பட்ஜெட் தனியாக பட்ஜெட் போடுகிற ஒரு அரசாங்கம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் நமது தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு மட்டும்தான் விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் போடுகிறார்கள்.